With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனி காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள். இன்றைய வானிலை அனுமானம் போயிடலாம். இன்றைய வானிலை அனுமானம் 4 ஜூலை 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வலுகுறைந்த அந்த தாழ்வு பகுதியானது இப்போது மத்திய இந்திய பகுதிகள், உத்தரப்பிரதேச மாநிலத்தை தொட்ட பகுதிகளில் அமைந்திருக்கிறது. மான்சூன் ட்ராஃப் ஆக்சிஸ் குஜராத்துக்கு மேலேருந்து ராஜஸ்தான் ஊடாக பயணிக்குது. அதே நேரத்தில் கீழே இந்த பக்கம் மேற்கு வங்கம் ஊடாக அசாம் வரலையும் போகுது. அசாம் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. இந்த அமைப்புகளின் பால் ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் பகுதியாக ஈர்க்கப்படுகிறது. இந்த ஈர்க்கப்படக்கூடிய காற்றின் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகள், கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் காற்றின் முறிவு ஏற்படாததுனால மழையின் தாக்கம் சற்று குறைந்தே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் நேற்று மாதிரி இன்றும் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பலத்த மழையும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் தொடரும். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடரும். அதே நேரத்தில் தட்சிண கன்னடா, உடுப்பி, மங்களூரு, உத்தர கன்னடா மற்றும் கோவா மாநிலங்களிலும் தொடர்ந்து கனமழை பதிவாக வாய்ப்பு. உட்புறம் பகுதிகளில் கொடகு, சிக்மங்களூரு, ஷிமோகா, தாவணகரே மற்றும் தார்வாத், பெல்காம், பாகல்கோட், ராய்ச்சூர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், பெங்களூரு உள்பட பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும். தெலுங்கானா, ஆந்திரா பகுதிகளில் நேற்று மாதிரி இன்றும் பரவலாக மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாகும். ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. நாகர்கோவில், கன்னியாகுமரியிலும் லேசான சாரல் மழை அல்லது மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் பொறுத்தவரை. நாளை வெப்பச்சலன மழை ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது எங்கே என்னங்கிறது நாளை காலையில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைக் ஒன்று கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே இருக்குது. தொடர்ச்சியான அப்டேட்டுகளுக்கு அங்கே நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.